கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இன்னைக்கு 2ஆம் தேதி ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த ஹாப்பி நியூ இயரில் தான் நம்ம இன்னும் அந்த சீசனில் இருக்கிறனால விஷ் பண்ணுறேன். ஓகே, வசனத்துக்கு போகலாம். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா! இவ்வளோ ஒரு அருமையான ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இந்த நாளில் கிடைச்சிருக்கு. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த ஆபிரகாமுக்கு ஆபிராம் என்று கூறப்பட்ட அந்த நேரங்களில் ஆண்டவர் அவர் அழைத்து முதலாக அவர் அழைத்து இந்த மாதிரி உள்ள வார்த்தைகளை சொல்கிறார். அவருக்கு அப்போ 75 வயசு இந்த ஆபிராமுக்கு. ஆனால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னைய பெரிய ஜாதியாக்கி உன்னோட பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. ஆண்டவராகிய கடவுளே இப்படி சொல்லும் பொழுது யாராச்சும் வேணாம் இந்த ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு 100 வயதில் அவருக்கு குழந்தை கிடைக்குது, ஈசாக்கு கிடைக்கிறாரு. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றி கொடுக்குறாரு. ஆனால் 75 வயசில் அவருக்கு அப்படி, ஆனாலும் 25 வருஷம் கழித்து அவருக்கு அதை உண்மையிலே நிறைவேற்றி கொடுக்குற ஒரு தெய்வமாக இருக்கிறார். நம்ம கூட நினைக்கலாம், இவ்வளோ நாளாச்சு ஒரே காரியத்துக்காக அதிகமாக ஜெபிச்சுட்டே இருக்கிறோம், என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, எனக்கு ஒரு நன்மை செய்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லையே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், ரொம்ப மனவேதனையில் இருக்கேன், எனக்கு தாங்க முடியாத மனவேதனை இருக்குன்னு அவதிப்பட்டுருக்கீங்களா? ஆண்டவர் சொன்னாருன்னா சொன்னது தான். இன்றைக்கி கூட இந்த வசனத்தை உங்களுக்காகவே எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார், உங்களை பெரிய ஜாதியாக்குவார். அப்படின்னா என்னென்னா, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கீங்கன்னா உங்கள் மேலே தான் ஆண்டவர் கரிசனையாக இருக்கார், மற்றவங்க மேலே இல்லை. இந்த குடும்பத்தில் யார் திக்கற்றவங்களா இருக்கிறாங்களோ அவங்க மேலே ஆண்டவர் கிருபையாக இரக்கம் பாராட்டுறாரு. அதுதான் அந்த ஒரு ஆசீர்வாதமே பெரிய ஆசீர்வாதம். பாருங்கள், உலகமே உங்களை வெறுத்தாலும் நீங்கள் எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நான் இருக்கேம்மா, என்னைய பாரு, என்னை உனக்கு தெரியாது, நான் தான் இயேசு என்று சொல்லி இறங்கி வருகிற தெய்வமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா! நீங்கள் நிறைய பேர்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு இயேசு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், என்கிட்ட பேசினார், என்னை தேடி வந்தார், நான் அவரை தேடி போகலை அப்படிங்கிற ஒரு உண்மையை தான் சொல்லுவாங்க. உண்மைக்கு அவர் நம்ம நிலைமையை பார்த்து நம்மக்கிட்ட ஓடி வர்ற ஒரு தெய்வம். இப்படி ஒரு தெய்வம் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு நல்ல தெய்வத்தை இன்னைக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய பேர். அவர் ஜீவனுள்ள தெய்வம், உண்மையுள்ள தெய்வம். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்லன்னு சொல்லியிருக்கு. அவரை குறித்த வேத வசனங்களை நீங்கள் பைபிளில் வாசிக்கலாம். அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறது உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இந்த ஆபிராம் என்கிற இவருக்கு 100 வயசான டைமில் கூட ஆபிராம் தான் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் இந்த பேருக்கு எந்த ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்குன்னா, உன்னை ஆசீர்வதிக்கணும்னா உன் பேரை நான் ஆபிரகாம்னு மாற்றுவேன்னு சொல்லி ஆபிரகாம்னு மாத்துறாரு. அப்படின்னா அப்படி ஃபார் ஆல் நேஷன்ஸ் யூ ஆர் த ஃபாதர். நீ தான் உலகத்தில் இருக்க அத்தனை தேசங்களுக்கும் ஒரு தகப்பனாக இருக்கிற. எப்படிப்பட்ட ஒரு தகப்பன்? ஒரு விசுவாச தகப்பன். ஏன்னா நீ விசுவாசிச்ச பற்றியா 25 வருஷம் ஆனாலும் ஆண்டவர் சொன்னதை எனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். நீ விசுவாசித்த ஒரே காரணத்துக்காக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு ஒரு மகன் இப்போ பிறக்க போகிறான், 100 வயசில் ஒரு பிள்ளை. அதை நீ வளர்க்கும் பொழுது உன்னுடைய சந்ததி உருவாகுது. உனக்கு பிள்ளை இல்லைங்கிற ஒரு காரணம் இருந்துச்சு, இன்னைக்கு உனக்கு நான் பிள்ளை கொடுக்குறேன்னு சொல்லி குழந்தைய கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், அந்த சந்ததி ஃபுல்லாக இன்னைக்கு நாங்கள் கிறிஸ்தவத்தில் நாங்கள் சொல்லுவோம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்கிற முற்பிதாக்களின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! அந்த முற்பிதாக்களில் முதன்மையாக வந்தது தான் இந்த ஆபிரகாம். பெயரை ஆபிரகாம்னு ஆண்டவர் மாற்றினார். சாராய்ங்கிற பெயரை சாரால்னு மாற்றினாரு. இந்த பெயர் மாற்றம் கூட நடந்தது பெயரை பெருமைப்படுத்தும்படிக்கு. ஹல்லேலூயா! இன்னைக்கு நம்ம பேர் என்ன இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு நான்லாம் கூட நினச்சிருக்கேன்னா, என் பேர் வாயிலேயே நிறைய பேருக்கு நுழையாது. அதனால தான் என்னோட பிள்ளைங்களுக்கு நான் ஒரு இங்கிலீஷ் பேர், ஒரு கிறிஸ்டியன் பேர், ஒரு தமிழ் பெயரும் வச்சேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் நமக்கு தமிழில் ஈஸியாக அவங்க
கூப்பிடுறதுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க. அதுக்காகவே அப்படி வச்சேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெயரை பெருமைப்படுத்துவார். பெயரை அவங்க பேரை சொன்னாவும் அவங்களா எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உலகத்தில் கர்த்தர் பெயரை பெருமைப்படுத்துவார். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் கிறிஸ்தவங்க அத்தனை பேரும் சொல்லுவாங்க எனக்கு தெரியும், அவர் முற்பிதாக்கள்ல பெரியவர், மூத்தவர். அப்படி ஆபிரகாமை பற்றி சொல்லுவாங்க. பாருங்கள், இப்படி உலகம் முழுவதிலும் ஆபிரகாமை, பைபிளில் இருக்க ஆபிரகாம், சும்மா ஒருத்தங்களுக்கு ஆபிரகாம்னு பெயர் வச்சு கிறிஸ்தவங்க குடும்பத்தில் பிறந்த ஒரு பிள்ளைக்காக அப்படி கிடையாது. பைபிளில் சொல்லப்பட்ட இந்த ஆபிரகாம் உலகத்தில் இருக்க அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் தெரிந்தவர். ஹல்லேலூயா. உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கு இருந்த சொத்து எவ்வளவு சொத்து தெரியுமா? ஏகப்பட்ட சொத்து. அது பத்தாதுன்னு அவருக்கு நாடுகளில் பெருக்கம் பழுகி பெருகிச்சு. ஆண்டவரோட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நீங்கள் கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்ன ஒரு சின்ன தொழில், ஒரு சின்ன பெட்டி கடை, இல்லை ஒரு வண்டியில் ஒரு கடை வச்சுருந்தா கூட அதையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவரை நம்பி வாங்க. இயேசுவே என் தொழிலை ஆசீர்வதிங்க, இந்த புது வருஷத்தில் என்னை ஆசீர்வதிங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தெய்வம் என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். நிச்சயமாக மாற்றங்கள் வரும். பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நாங்கள் சில கடைகளுக்கு போவோம். அப்போ போய் கடையில் ஒருத்தனும் இருக்க மாட்டான். அப்போ நாங்கள் போய் வாங்கும்போது வாங்கி பேமெண்ட் கூட முடிச்சிருக்க மாட்டோம். அதுக்குள்ளே துபுதுபுன்னு மக்கள் வந்துடுவாங்க. அந்த கடைக்காரர் சொல்வார், அம்மா நீங்கள் அடிக்கடி வந்து போங்கன்னு. ஏன் தெரியுமா அவர் இப்படி சொல்கிறாரு? அவர் கவனிக்கிறாரு, இவங்க வந்தாங்கன்னா நமக்கு கூட்டம் வருது, இவங்க வரலன்னா அப்படி ஈச்சோடி இப்படி ஈயோட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற நாங்கள் பெருமைக்காக சொல்லலை, நிச்சயமாக நடக்கும். பாருங்களேன், கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை சுத்தமாக இருந்துச்சுன்னா கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறோம். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கும்படி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவரே உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை, கஷ்டப்பட்டு போனதில்லை, துன்பப்பட்டு போனதில்லை, அப்பா திக்கற்று போனதில்லை ராஜா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது ராஜா. ஆபிரகாமுக்கு நீங்கள் பெயரை நீங்கள் உயர்த்தியது போல, அவரை ஆசீர்வதித்து அவரை பழுகி பெருக செய்தது போல அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் செய்யுங்க. இந்த புதிய நாளிலும் கூட இந்த ஆசீர்வாதம் எங்கள் தலைமேல் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all and thank you friends for watching this video.